கனடாவின் புதிய பில் C2 அகதி அந்தஸ்து கோருவோரின் சட்டத்தை கடுமையாக்குகிறது. அகதி அந்தஸ்து கோரிக்கை முறைமையை கடுமையாக்கும் புதிய சட்டமூலம் ஒன்றை கனடா அரசாங்கம் முன்வைத்துள்ளது. பில் C2 என்ற இந்த சட்டமூலத்துக்கமைய அகதிகளின் அடிப்படை மனித உரிமைகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கனடா தெரிவித்துள்ளது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமானால் அமெரிக்க எல்லை ஊடாக கனடாவுக்கு வருபவர்களின் அகதி கோரிக்கைகளை இமிகிரேஷன் அண்ட் ரெஃப்யூஜி போர்டு பரிசீலிக்க முடியாத நிலை உருவாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக கனடாவில் தங்கியுள்ளவர்கள் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. அகதி அந்தஸ்து கோருவது ஒரு மனித உரிமை. இந்த பில் C2 சட்டம் மூலம் அந்த உரிமையை கடுமையாக பாதிக்கும் என்று அம்னஸ்டி கனடாவின் செயலாளர் கட்டி நிவ்யவாண்டி தெரிவித்துள்ளார். இது உலக மனித உரிமைகள் பாதுகாப்பில் கனடாவின் மதிப்பை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாறாக இமிகிரேஷன், ரெஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா மற்றும் பப்ளிக் சேஃப்டி கனடா ஆகியவை இந்த சட்டம் மூலம் நாட்டின் எல்லைகளை பலப்படுத்தி குடியுரிமை, அகதி நிர்வாகத்தை எளிமைப்படுத்தும் என்றும் நாட்டின் பாதுகாப்பையும் தனிப்பட்ட உரிமைகளையும் பாதுகாக்கும் என்றும் விளக்கமளித்துள்ளது. 2020 ஜூன் 24 பின்னர் கனடாவுக்கு வந்தவர்கள் 1 வருடத்துக்கு பிறகு அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பிக்க முடியாது என்பதும் புதிய சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா வழியாக 14 நாட்களுக்கு பிறகு விண்ணப்பிக்க வரும் நபர்கள் IRBக்கு பரிந்துரை செய்யப்பட மாட்டார்கள் என்பதும் இந்த சட்டமூலத்தின் முக்கிய அம்சமாக இருக்கின்றது. இதேவேளை இந்த சட்டமூலம் மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் உரிய சட்ட நடைமுறைகளை உறுதி செய்யும் பாதுகாப்பு அம்சங்களுடன் கொண்டுவரப்படுவதாக குடியுரிமை அமைச்சர் லெனா மெட்லேஷ் டயாப் தெரிவித்துள்ளார்.